ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு புண்ணியம் தேடி நாடெங்கிலும் இருந்து வரும் பக்தர்களிடம் 1000, 2000 என தொடங்கி லட்சங்கள் வரை அடாவடியாக வசூலிக்கும் புரோகிதர்களால் நம் பாவம் தீருமோ தீராதோ, ஆனால் பணம் தீர்ந்துவிடும் என்பதுதான் பக்தர்களின் மைண்ட் வாய்ஸ். காசிக்கு நிகரான புண்ணிய இடமாக கருதப்படுவது ராமேஸ்வரம். இங்குள்ள அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடிவிட்டு கோவில் உள்ளே இருக்கும் 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினால் மோட்சம் கிட்டும் என்பது நம்பிக்கை. இதனால் நாள்தோறும் தமிழகம் மட்டுமின்றி வட இந்தியாவிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு குவிகின்றனர். 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராட கோவில் நிர்வாகம் சார்பில் நபர் ஒருவருக்கு 25 ரூபாய் கட்டணமாக வசூல் செய்யப்படுகிறது. இதில் உள்ள 22 தீர்த்தங்களில் 21 மட்டும் யாத்திரை பணியாளர்கள் கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து பக்தர்களுக்கு ஊற்றி வருகின்றனர். 22வது தீர்த்தம் காசியில் உள்ள கங்கை தீர்த்தத்திற்கு நிகரான கோடி தீர்த்தமாக கருதப்படுவதால் இதிலிருந்து தண்ணீரை இறைத்து ஊற்றுவதற்கு கோவில் ஊழியர்களே ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறது. 22வது தீர்த்தத்திலிருந்து தீர்த்தம் பெற ஒரு நபருக்கு 100 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை கட்டாயமாக வசூல் செய்து வாளி வாளியாக பணத்தை அள்ளிச் சென்று திருக்கோவில் மேலாளர், ஆய்வாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கு போட்டு பிரித்துக் கொள்வதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் எந்த ஒரு கணக்கு வழக்கும் இல்லாமல் கோடி தீர்த்தத்திலிருந்து மாதம் கோடி கோடியாக கொள்ளையடித்து அதிகாரிகள் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த பகல் கொள்ளை ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் வாழ்வின் துன்பங்கள் தீர முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க வரும் பக்தர்களுக்கு அரசின் வழிகாட்டுதல் படி புரோகிதர்கள் கட்டணம் வாங்குவதே கிடையாதாம். பாவத்தை தீர்க்க வேண்டுமே என்ற பயத்தை பயன்படுத்தி சில ஆயிரங்களில் தொடங்கி லட்சங்கள் வரை அடாவடித்தனமாக வசூலித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ராமநாத சுவாமி இருக்கக்கூடிய அந்த சாமி கும்பிடுவதற்கு அநேகமாக இந்தியா முழுவதும் படையெடுத்து வர்ற ஏற்பாடு என்பதற்கு, குறிப்பாக நார்த் பகுதியில் இருக்கிற தமிழ் பேச தெரியாத மக்கள் அந்த சாமி கும்பிடுவதை ஒரு பெரிய பாக்கியமாக நினைத்து வருகிறார்கள். அவர்கள் மத்தியில் அங்கே இருக்கக்கூடிய, அதாவது புரோகியம் பண்றவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் அவர்களிடம் அடாவடியாக காசு வாங்குவது, அவர்களை மிரட்டுவது, இப்படி ஒரு மோசமான நிலைமை என்பது இருக்கிறது. மன நெருக்கடி தீர ராமநாத சுவாமியை வணங்க வரும் தங்களை கோவில் ஊழியர்கள் மற்றும் புரோகிதர்கள் பண நெருக்கடிக்கு ஆளாக்குவதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவிலில் ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுத்து கட்டண கொள்ளையை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே பக்தர்களின் வேண்டுகோளாகும். கோயில் இந்தியாவிலேயே பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய கோயில். இதில் இந்தியாவில் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சதை கிரியை பண்ணுறது மட்டுமே ஒரு 5000 பேர் 5000 பேருக்கு கோயில் வந்துட்டு போகிறாங்க. இதை வர்றவனே கஷ்டத்துக்கு வர்றான். ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் நினச்சி பார்த்தா திரும்பி போகும்போது கஷ்டத்தோடு தான் போகிற மாதிரி இருக்குது. இது அறநிலையத்துறையும் கோயில் நிர்வாகமும் சேர்ந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.